Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தனாதன். Photosynthesis கடன் ஒன் ஷார்ட் வீடியோல நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் இப்போ. Photosynthesis அப்படிங்கிறது physiocchemical process. அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட்டை ட்ராப் பண்ணுது, physiological process. கெமிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன? அந்த photosynthesis நம்ம சொல்லுவோம்ல, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கம்பைன்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? சன்லைட்டை ட்ராப் பண்ணி குளுக்கோஸ் and oxygen release பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. So that is what called chemical. So physio and chemical process in which plants use light energy to synthesize organic compound. இந்த organic compound mostly யாருங்க? Glucose. Okay, அது நமக்கு தெரியும். It is the primary source of food on earth. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஃபிசியோகெமிக்கல் ப்ராசஸ் தான் நம்ம பூமியில் ஃபுட்டுக்கு ஒரே சோர்ஸு. ஓகே, அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு அட்மாஸ்பியர். ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். ஓகே, இன் வேரிகேட்டட் லீஃப்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா அந்த லீஃபில் நிறைய கலர் பேச்சஸ் இருக்கும், வேறு கலரில் பேச்சஸ் இருக்கும். க்ரீன் கலர் மட்டும் இல்லாமல் எல்லோ, பிங்க், இந்த மாதிரி வேறு கலர்டு பேச்சஸ் இருக்கும். Partially covered with black paper exposed to light. Only green parts of it shows positive starch test. அதாவது சன்லைட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுங்க. சன்லைட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது. சிமிலர்லி வென் எ பார்ட் ஆஃப் லீஃப் இஸ் என்க்ளோஸ்ட் இன் எ டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் KOH என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை பூரா அப்சார்ப் பண்ணிடும். அப்போது அந்த லீஃப் வந்து எந்த பார்ட் வந்து பாட்டிலில் கனெக்டடாக அது கவர்டாக இருக்கோ, பாட்டிலுக்குள்ளே இருக்கோ, அங்கே கார்பன் டை ஆக்சைடு இல்லை. கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது இல்லை. ஸோ டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த பார்ட்டெல்லாம் கார்பன் டை ஆக்சைடுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குது, லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அதெல்லாம் தான் பாசிட்டிவ் ஃபார் ஸ்டார்ச் டெஸ்ட்டு செய்யும்போது கிடைக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயந்தாங்க, குளோரோஃபில் பிக்மெண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வேணும். அதை ப்ரூஃப் பண்ணுறது வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். சன்லைட் உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வேணும். அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறது யாருன்னா பிளாக் பேப்பர் வச்சு மறைச்சி பண்ணுவாங்கள்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட். KOH யூஸ் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். தீஸ் ஷோட் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த மூணும் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜோசப் ப்ரீஸ்லி 1733 to 1804 டிஸ்கவர்டு ஆக்சிஜன். இது வந்து அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னா, candle burning in closed bell jar extinguishes but continues to burn when mint plant is placed. Similarly, mouse suffocates in closed bell jar but remains alive when mint plant is placed. என்ன சொல்கிறாரு? ஒரு ஜாரை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த ஜாருக்குள்ளே எலியை போட்டால் பிளான்ட் இல்லாதப்ப மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கேண்டில் எரிய வைக்கிறாங்க ஜாருக்குள்ளே, அப்போ அந்த கேண்டில் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போச்சு. அதே ஒரு மின்ட் பிளான்ட்டை வச்சு ஜாரை, அந்த மின்ட் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே எலியும் அந்த கேண்டிலும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்போ கேண்டில் கண்டினியூவாக எரிஞ்சுது, எலிக்கு எந்த மூச்சு திணறலும் வரல. அப்போ அந்த பிளான்ட்லேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஜான் இன்ஜன்ஹவுஸ், சன்லைட் இஸ் எசென்ஷியல் டு பிளான்ட்டுக்கு சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணார். அப்சர்வ்ட் ஆக்சிஜன் பம்பிள்ஸ் அரவுண்ட் க்ரீன் பிளான்ட்ஸ் இன் சன்லைட், ஒன்லி க்ரீன் பிளான்ட்ஸ் கேன் ரிலீஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஜூலியன் வான் சாக்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வென் பிளான்ட்ஸ் க்ரோ. பிளான்ட்ஸ் வளரும் போது குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். குளோரோஃபில் இஸ் லொக்கேட்டட் இன் ஸ்பெஷல் பாடிஸ் வேர் குளுக்கோஸ் இஸ் மேட் அண்ட் குளுக்கோஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறார். குளுக்கோஸ் தயாரிக்கிற இடத்துல குளோரோஃபில் வந்து ஒரு ஸ்பெஷல் பாடிஸில் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பாடிஸில் தான் குளுக்கோஸ் தயாரிக்கப்படுது. அது ஸ்டோர் ஆகும்போது குளுக்கோஸாக ஸ்டோர் ஆகலை, ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னார். தென் TW எங்கல்மேன், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். எங்கல்மேன் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் கொண்டு வரதுக்கு அவர் என்ன பண்ணார்? ஸ்பிளிட்டட் லைட் இன்டூ இட்ஸ் காம்பனன்ட்ஸ். அதாவது லைட் வந்து ஒரு ப்ரிசம் வழியாக போகும்போது அதோட காம்பனன்ட்ஸ் அப்படியே விப்ஜிஆர் பிரியும் இல்லையா. அண்ட் இலுமினேட்டட் க்ரீன் ஆல்கா அவர் யூஸ் பண்ணது கிளாடோஃபோரா. கொஷினில் கேட்பாங்க, எங்கல்மேன் யூஸ் பண்ண க்ரீன் ஆல்கா கிளாடோஃபோரா. பிளேஸ்ட் இன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா, அதாவது தண்ணியில் ஏரோபிக் பாக்டீரியாவை போட்டு அதில் கிளாடோஃபோராவை வளர்க்குறாரு. டு டிடெக்ட் ஆக்சிஜன் எவல்யூஷன். ஸோ பாக்டீரியா எங்கே இருக்குது? ரெட் அண்ட் ப்ளூ லைட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் எங்கே அந்த கிளாடோஃபோர் ஆல்கேல படுதோ அங்கே தான் அதிகமான ஆல்கே வந்து அக்குமுலேட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. தென் பை mid-19th CO2 + H2O in the presence of light உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன்
கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தாங்க. CH2O அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2:1 ரேஷியோவில் இருக்கும். 1:2:1 கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோவில் இருந்தால் அதை கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னீலியஸ் Van Niel demonstrated that photosynthesis is light dependent in which hydrogen from oxidizable compound reduces carbon dioxide to carbohydrates. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே வரிசையாக சொல்லிட்டே வரேன். கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகுது. ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் யார்? வாட்டர் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. அதுலேருந்து ஹைட்ரஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கார்னீலியஸ் வேன் நில் எக்ஸ்பிளைன் பண்ணார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஆக்சிஜன் இவால்வ் ஃப்ரம் green plants கம் ஃப்ரம் H2O நாட் CO2. வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் வருது, கார்பன் டை ஆக்சைட்லேருந்து இல்லை. சல்ஃபர் இவால்வ் ஃப்ரம் பர்பிள் அண்ட் green sulfur bacteria is oxidized product of H2S which is ஹைட்ரஜன் டோனார். இந்த லைன் என்ன சொல்கிறாங்கன்னா H2S தான் ஹைட்ரஜன் டோனார். அந்த H2S ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அதுலேருந்து வர ப்ராடக்ட் தான் சல்ஃபர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது கரெக்ட் ஈக்குவேஷன் என்ன? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் 6CO2 plus 12H2O which gives rise to C6H12O6 that is glucose, water and oxygen. அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கணும். இட் இஸ் நாட் எ சிங்கிள் ரியாக்ஷன் பட் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். இது நம்ம ஒரு ரியாக்ஷனை எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப்பில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் செவரல் ஸ்டெப்பில் நடக்குது. வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படிங்கிறது கடகடன்னு பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்டில் தான் நடக்குது. குளோரோஃபில் அலைன் அட் மீசோஃபில் பவுண்ட்ரி டு அட்டைன் மேக்ஸிமம் லைட். மீசோஃபில் பவுண்ட்ரினா மீசோஃபில் அப்படிங்கிறது மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். ஸோ லீஃபில் அப்பர் எபிடெர்மிஸ் லோவர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது மீசோஃபில். அங்கே உங்களுக்கு குளோரோஃபில் அலைன் ஆகி, இது கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மீசோஃபில்லோட பவுண்ட்ரியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆல்ரெடி நீட்டில் கேட்ட கொஷினுங்க. மீசோஃபில் பவுண்ட்ரியில் குளோரோஃபில் வந்து அலைன் ஆகுது. அப்போ தான் அதுக்கு மேக்ஸிமம் லைட்டை அப்சார்ப் பண்ண முடியும். ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்டில் இங்கே தான் உங்களுக்கு சுகர் வந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகுது. சிந்தசைஸ்டு சுகர் யார் சார்? சிந்தசைஸ்டு சுகர் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக டர்ன் ஆகுது. not directly light driven, depend on products of light reaction. இங்கே ஸ்ட்ரோமாவில் வந்து உங்களுக்கு டார்க் ரியாக்ஷன் நடக்குது. இந்த டார்க் ரியாக்ஷன் வந்து லைட்டை வந்து டைரக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காது. டிபெண்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் லைட் ரியாக்ஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, ATP NADPH2. இந்த NADPH2வும் ATPயும் லைட் ரியாக்ஷன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்தால் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமாவில் நடக்குது. ஸோ டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் கார்பன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோமாவில் டார்க் ரியாக்ஷன் நடக்குது. SD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தைலகாய்டை நம்ம ஒரே ஒரு இந்த மாதிரி இருந்தால் தைலகாய்டுன்னு சொல்வீங்க, ஒரு காயின் மாதிரி. ஸ்டாக் ஆஃப் காயின் அப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கிரானம். ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தைலகாய்டு அப்படிம்போம். இப்போது லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா கிரானமில் நடக்குதுன்னு சொல்லலாம், தைலகாய்டில் நடக்குதுன்னு சொல்லலாம். தைலகாய்டு அப்படின்னு பார்க்கும்போது லைட்டில் T இருக்குது பாருங்கள், T இருக்கா? தைலகாய்டு லைட் ரியாக்ஷன் தைலகாய்டு நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி லைட்டில் G இருக்குது, கிரானாவில் லைட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ATP NADPH டைரக்ட்லி லைட் ட்ரிவன். ஸோ தைலகாய்டில் லைட் ரியாக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ATP NADPHை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறதுனால லைட் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். சார் அப்போ டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கா? பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் இருக்குது. நடுவில் ஸ்ட்ரோமா லேமல்லா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரோமாவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நம்ம. ஸ்ட்ரோமா லேமல்லாங்கிறது திஸ் இஸ் கிரானா, அப்படியே ஒன்று மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இது ஒரு கிரானம். இந்த கிரானமில் இருக்க ஒரு தைலகாய்டு பக்கத்து கிரானமில் இருக்க ஒரு தைலகாய்டோட கனெக்டடாக இருக்குல்ல, அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமல்லானா அந்த மெம்பரேனால் ஆனது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிரானம்.
இங்கே உள்ள ஃபுல்லாக லிக்விட் ஃபில்லாக இருக்க மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, அது ஸ்ட்ரோமா. அதில் தான் உங்களுக்கு ரைபோசோம், ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், லிப்பிட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இதெல்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் பிக்மெண்ட்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 சார்ட் ரொம்ப முக்கியம். 3. ஃபஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் பை குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் குளோரோஃபில் ஏ, கெரோட்டினாய்ட், குளோரோஃபில் பி இருக்குது. தென் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருப்பாங்க, எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குதுன்னு. இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரையும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் நீங்கள் குளோரோஃபில் ஏக்கு மட்டும் அப்படியே இதை எடுத்து இது மேலே ஓவர் இம்போஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கிராஃபை இங்கே குளோரோஃபில் ஏவோட கிராஃபோட அப்படியே மேலே வச்சு காமிச்சிருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ விப்ஜிஆரில் ப்ளூ அண்ட் ரெட் அந்த ரீஜனில் தான் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்சார்ப்ஷன் ஆஃப் குளோரோஃபில் ஏ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத காமிக்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷங்க, ஓடிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக பிக்மெண்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இட் அப்சார்ப்ஸ் லைட் அட் ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்ஸ் 400 to 700 நானோமீட்டர் விசிபிள் ரேஞ்சில் இருக்கணும் லைட்டு. குளோரோஃபில் ஏ வந்து பிரைட் ப்ளூ க்ரீன் அந்த கலரை அப்சார்ப் பண்ணுது. க்ரீன் கலரை அதை அப்சார்ப் பண்ணுது. ப்ளூ க்ரீன் கலரை அப்சார்ப் பண்ணுது. குளோரோஃபில் பி எல்லோ க்ரீன் கலரை அந்த கலரில் அது இருக்குது. ஜாந்தோஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஸோ குளோரோஃபில் ஏவோட கலர் ப்ளூ க்ரீன் கலர், குளோரோஃபில் பியோட கலர் எல்லோ க்ரீன் கலர், ஜாந்தோஃபில் எல்லோ கலர், கெரோட்டினாய்ட்ஸ் எல்லோ டு எல்லோ ஆரஞ்சு கலர். இது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் குளோரோஃபில் ஏ இஸ் இன் ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன், அதில் தான் இருக்குது. விச் ஷோஸ் ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் 430 to 660 நானோமீட்டர் விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்டில் தான். அதுலேயும் ப்ளூ அண்ட் ரெட் ரீஜனில் தான் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஏன்னா அங்கே தான் அதிக அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் நடக்கிறதுனால. குளோரோஃபில் ஏ இஸ் த சீஃப் பிக்மெண்ட். ஏன் குளோரோஃபில் ஏவை ப்ரைமரி பிக்மெண்ட், யூனிவர்சல் பிக்மெண்ட், சீஃப் பிக்மெண்ட்னா ஏன் சொல்கிறாங்கன்னா குளோரோஃபில் ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் க்ரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே எல்லாத்துலேயுமே, க்ரீன் ஆல்கே எல்லா சயனோபாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து குளோரோஃபில் ஏ இருக்குது. அதனால் அது சீஃப் பிக்மெண்ட், ப்ரைமரி பிக்மெண்ட், யூனிவர்சல் பிக்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, குளோரோஃபில் ஏவை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, அது குளோரோஃபில் பியாக இருக்கலாம், குளோரோஃபில் சியாக இருக்கலாம், குளோரோஃபில் டியாக இருக்கலாம், ஜாந்தோஃபில், கெரோட்டினாய்ட் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஆக்சசரி பிக்மெண்ட் அப்படிம்பாங்க, ஹெல்பிங் பிக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? குளோரோஃபில் பி, ஜாந்தோஃபில், கெரோட்டினாய்ட் இவங்க எல்லாருமே லைட்டை அப்சார்ப் பண்ணி அதை குளோரோஃபில் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. குளோரோஃபில் ஏ தான் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கேருந்து தான் எலக்ட்ரான்னா எக்ஸ்பெல் ஆகி அந்த லைட் ரியாக்ஷன்லாம் நடக்கும். ஸோ எனேபிள் வைடர் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் யார்? அக்சசரி பிக்மெண்ட்ஸ் வந்து வேறு வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி கூட அப்சர்வ் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அக்சசரி பிக்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண. ஃபோட்டோ ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம்? லைட் ஆக்சிஜன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது குளோரோஃபில் பிக்மெண்ட் டெஸ்ட்ராய் ஆயிடலாம். ஸோ குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம ஃபோனுக்கு அக்சசரின்னு சொல்லி பேக் கவர், டெம்பர் கிளாஸ்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி தான் குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுறது அக்சசரி பிக்மெண்ட்ஸ். ஓகே, லைட் ரியாக்ஷன் ஃபஸ்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் நடக்குது. லைட்டை அப்சார்ப் பண்ணும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, H2O ஸ்ப்ளிட் ஆகுது. H2O ஸ்ப்ளிட் ஆகும்போது அதுலேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அண்ட் தட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ATP அண்ட் NADPH. பிக்மெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் 2 லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், LHC சொல்வோம். ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஃபோட்டோ சிஸ்டம் 1, செகண்ட் கண்டுபிடிச்சது ஃபோட்டோ சிஸ்டம் 2. அந்த குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் தான் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குளோரோஃபில் ஏ ஜாஸ்தியாக இருக்கும், அக்சசரி பிக்மெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், குளோரோஃபில் ஏவோட கண்டென்ட் கம்மியாகவும் அக்சசரி பிக்மெண்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஓகேங்களா? LHC அப்படின்னா என்ன? லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் மாலிகூல்ஸ் பவுண்ட் டு எ ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனால் கட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் சேர்ந்து. ஈச் ஃபோட்டோ சிஸ்டம் ஹேஸ் ஆல் பிக்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் chlorophyll A forming LHS called antennae. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃபோட்டோ சிஸ்டமில் எல்லா பிக்மெண்ட்ஸும் இருக்கும். குளோரோஃபில் ஏ வந்து எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ கொடுத்துருக்காங்க, ஃபார்மிங் LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்.
LHCனா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து ஆண்டனேங்கிறோம். ஸோ ஆண்டனேங்கிறது அக்சசரி பிக்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது. சிங்கிள் மாலிகுல் ஆஃப் குளோரோஃபில் ஏ இஸ் ரியாக்ஷன் சென்டர். ஸோ ஆண்டனே குளோரோஃபில் ஏ வராது, பட் ரியாக்ஷன் சென்டருங்கிறது குளோரோஃபில் ஏ மட்டும்தான். PS1 reaction center of chlorophyll A has absorption peak at 700 nanometer. அதனால PS1 P700 அப்படின்னு சொல்கிறோம். இது கொஷினில் கேட்பாங்க. அதே மாதிரி PS2 வந்து 680 நானோமீட்டர் தான் லைட் அப்சார்ப்ஷன் பீக்கில் இருக்கிறதுனால PS2வை P680 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, PS1 ஆட் நம்பராக இருக்குது, 700 ஆட் நம்பர், 680ல ஈவன் நம்பர், அப்போது P680 PS2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிரைமரி அக்செப்டர் எலக்ட்ரான் அக்செப்டர் இங்கே இருக்கிறாங்க, ரியாக்ஷன் சென்டர் 1 குளோரோஃபில் ஏ இருக்குது, அண்ட் தென் சுற்றி ஆண்டனா பிக்மெண்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் PS2 அப்சார்ப் 680 நானோமீட்டர். ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். PS2 இங்கே இருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PS2 இருப்பாங்க. இந்த PS2 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டை அப்சார்ப் பண்ணும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகுது. இங்கே எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் PS1க்கு வருது. PS1க்கு வருது, இங்கே PS1 இருக்குங்க. தென் இங்கேருந்து திருப்பியும் லைட் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே LHC, அதாவது PS2லேருந்து PS1க்கு வரையில் ADPலேருந்து இன்ஆர்கானிக் பாஸ்போரிலேஷன் நடந்து ATP ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். செகண்ட் வந்து PS1லேருந்து லைட் எக்ஸ்பெல் ஆகி போகும்போது NADPH ப்ரொடியூஸ் ஆகுது, செகண்ட் ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இங்கே வரலாம். ஓகே, எங்கே மூவ் ஆக மாட்டேங்குது? ஓகே, ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்க்கணும். PS2 அப்சார்ப் 680 நானோமீட்டர் வேவ் லென்த், அதனால தான் PS2க்கு பேர் P680. wavelength 680 nanometer wavelength causing electron to excite ஆகிறது, which are picked by electron acceptor which passes them to electron transport system having cytochromes. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்க சைட்டோக்ரோம்ஸ் யாருன்னா எலக்ட்ரான் கேரியர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எலக்ட்ரானை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. திஸ் மூவ்மெண்ட் இஸ் டவுன்ஹில். டவுன்ஹில்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் அதிகமாக இருக்க இடத்துல வந்து எலக்ட்ரான் கம்மியாக இருக்க இடத்துக்கு எலக்ட்ரான் மூவ் பண்ணி போகுது. அதுதான் டவுன்ஹில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல். ரெடாக்ஸ்னா ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் அப் பட் passed to PS1. ஸோ PS2லேருந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் யூஸ் ஆகலை, PS1க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சைமல்டேனியஸ்லி எலக்ட்ரான்ஸ் இன் PS1 எக்ஸைட்ஸ் ஆன் த ரிசீவிங் 700 நானோமீட்டர் லைட். அப்போ அங்கே இருந்து அது நமக்கு திருப்பி போகும்போது டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட் தான் கொஷினில் கேட்பாங்க. டவுன்ஹில்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து எலக்ட்ரான் கம்மியாக இருக்க இடத்துக்கு போகிறது. NADPHஆ ரெடியூஸ் பண்ணுது. இது பார்க்குறதுக்கு இசட் மாதிரி தெரியுதுனால அதை இசட் ஸ்கீம் அப்படிம்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் PS2 uphill to acceptor down to electron transport system to PS1, excitation of electrons, transfer to another acceptor and finally downhill to NADP reducing it into NADPH. இது வந்து zigzag mannerல நடக்கிறதுனால இதை வந்து நம்ம Z ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், PS2லேருந்து எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகிறது அப்ஹில், எலக்ட்ரான் அக்செப்டர்லேருந்து PS1க்கு வர்றது டவுன்ஹில், திருப்பி அது டவுன்ஹில்ல தான் NADPயை போய் NADPHஆ ரெடியூஸ் பண்ணுது. டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? இதை Z ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன். Okay, splitting of water molecules, electrons moved from PS2 must be replaced. See, இங்கே PS2 இருக்குது, இங்கே இருந்து எலக்ட்ரான் மூவ் பண்ணி போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருக்குது. அந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியை ரீப்ளேஸ் பண்ணல, போன எலக்ட்ரான் வந்து வேறு யாராவது வந்து காம்பன்சேட் பண்ணல. அதுக்கு தான் இங்கே வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகி இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வருது. அது வந்து லாஸ் ஆன எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ electrons moved from PS2 must be replaced. It's achieved by electrons due to splitting of water. So water splitting நடக்கிறது. Okay. Electrons removed from PS1 are provided by PS2. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் PS2லேருந்து போன எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இப்போது PS1லேருந்து எலக்ட்ரான் போணுச்சுல, அதை யார் ரீப்ளேஸ் பண்ணுறது? PS2லேருந்து வர எலக்ட்ரான் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன? இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் photophosphorilation. So synthesis of ATP from ADP and inorganic phosphate in presence of light, அதுதான் photophosphorilation. குளோரோபிளாஸ்ட்ல இது நடக்குது, photosynthetic tissueல இது நடக்குது. Don't forget. Non-cyclic, cyclicனு ரெண்டு வச்சிருக்காங்க பாஸ்போரிலேஷனில். Non-cyclicல 2 proto system works. என்னது? PS2 and PS1. First PS2, next PS1. In series. First PS2, then PS1. Example, எங்கே நடக்குது இந்த non-cyclic photophosphorilation? எக்ஸாக்டாக கிரானால நடக்குது. சைக்ளிக்னா என்ன? ஒன்லி PS1 is functional. PS2 அங்கே இருக்காது. Electrons are circulated within the photosystem 1 itself. Phosphorylation occurs due to cyclic flow of electrons. Lack of PS2 கிடையாது, NADP reductase கிடையாது. Excited electrons don't pass to NADP plus. ஏன்னா NADPயே கிடையாது சைக்ளிக்கில், பட் cycled back to PS1. இது கொஷினில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஏன் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான்ஸ் cycled back திருப்பியும் புறப்பட்ட இடத்துக்கே PS1லேருந்து போன எலக்ட்ரான் திருப்பி PS1க்கே ஏன் வருது அப்படின்னா, இங்கே PS2 ஆப்சண்ட். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து PS2 ஆப்சண்ட். ரெண்டாவது NADP ரிடக்டேஸும் இல்லை. ஸோ NADP ரெடியூஸ் ஆகாது. ரெடியூஸ் ஆகிறதுக்கு எலக்ட்ரான் போனோம்னா அந்த எலக்ட்ரான் திருப்பி PS1க்கே cycled back திருப்பி வந்துடுது. ரிசல்ட்ஸ் இன் ATP synthesis also occur when light wavelength beyond 680 nanometer are available. ஸோ இந்த cyclic photophosphorilation எப்போ நடக்குது? 680 நானோமீட்டருக்கு மேலே லைட் இருக்கும்போது, லைட்டோட வேவ் லென்த் இருக்கும்போது இந்த சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது. எங்கே நடக்குது? ஸ்ட்ரோமா லேமல்லேல சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். P700னா PS1. PS1லேருந்து போன எலக்ட்ரான் NADP இல்லாததுனால திருப்பி PS1க்கே திருப்பி வந்துடுது. அண்ட் PS2வும் இதில் கிடையாது. லைட்டு 700 நானோமீட்டர், அதாவது 680 நானோமீட்டருக்கு மேலே இருக்குது. இந்த மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கெமியோஸ்மோட்டிக் ஹைப்போதேசிஸ். மெக்கானிசம் ஆஃப் ATP சிந்தசிஸ் தான் கெமியோஸ்மோட்டிக் ஹைப்போதேசிஸோட டீட்டெயில். ஓகேங்களா? எப்படி ATP சிந்தசிஸ் ஆகுது ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் ரியாக்ஷனில், அதான் கெமியோஸ்மோட்டிக் ஹைப்போதேசிஸ். இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரோட்டான்ஸ் அக்குமுலேட் டுவர்ட்ஸ் இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்ப்ரேன், லியூமன்னு சொல்லுவோம். வேரஸ் இன் ரெஸ்பிரேஷன் ப்ரோட்டான் அக்குமுலேட் இன் த இன்டர் மெம்ப்ரேன் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் இன்டர் மெம்ப்ரேன்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் மெம்ப்ரேன் இன்னர் மெம்ப்ரேனுக்கு இடையில எலக்ட்ரான் சேர்றது மைட்டோகாண்ட்ரியாவில். பட் ஃபோட்டோசிந்தசிஸில் குளோரோபிளாஸ்டில் உங்களுக்கு எங்கே சேருது? தைலகாய்டு மெம்ப்ரேன். அதாவது இன் ஃபோட்டோ ப்ரோட்டான் அக்குமுலேட் டுவர்ட்ஸ் இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்ப்ரேன். தைலகாய்டு மெம்ப்ரேன்னா இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். குளோரோபிளாஸ்ட் இப்படி இருக்குன்னா இங்கே தைலகாய்டு இப்படி வரைகிறோம்ல, ஸ்டாக் ஆஃப் தைலகாய்டு, இதுக்குள்ளே ப்ரோட்டான் வந்து அக்குமுலேட் ஆகுது. அதே மைட்டோகாண்ட்ரியானா இப்படி இருக்குன்னா இது அவுட்டர் மெம்ப்ரேன், இன்னர் மெம்ப்ரேன் வந்து உங்களுக்கு உள்ள இன்ஃபோல்டிங்கோடு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். இந்த இன்ஃபோல்டிங்கோட இந்த இடத்துல ப்ரோட்டான்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும், ஆர் எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா? ப்ரோட்டான்ஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியானா அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரேனுக்கு இடையில இன்டர் மெம்ப்ரேன் ஸ்பேஸில் ப்ரோட்டான் அக்குமுலேட் ஆகுது. பட் குளோரோபிளாஸ்ட்னா இன்சைட் த தைலகாய்டு, தைலகாய்டுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அக்குமுலேட் ஆகுது. ஓகே, ப்ரோட்டான் அக்குமுலேட்டட் இன் த லியூமன் அண்ட் டிக்ரீசஸ் இன் ஸ்ட்ரோமா. ஸோ குளோரோபிளாஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு தெரியும், இப்போ தான் வரைஞ்சோம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த குளோரோபிளாஸ்ட், டபுள் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல். உள்ளே வந்து உங்களுக்கு தைலகாய்டு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது கிரானம். ஸோ கிரானம்குள்ளே ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரோட்டான்ஸ் அக்குமுலேட்டட் இன் லியூமன். லியூமன்னா என்ன அர்த்தம்னா தைலகாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் தான் லியூமன், தைலகாய்டுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ். அண்ட் ஸ்ட்ரோமாங்கிறது இந்த ரீஜன் இல்லையா, ஸ்ட்ரோமா. இங்கே உங்களுக்கு ப்ரோட்டான்ஸ் குறையுது. ஓகே, சரி. ப்ரோட்டான் ப்ரொடியூஸ்டு பை வாட்டர் ஸ்பிளிட்டிங் ஆன் இன்னர் சைட். எங்க இதை படிச்சுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த பிக்சரை வச்சு அழகாக உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க கடகடன்னு. See, this is one தைலகாய்டு. தைலகாய்டு இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்காங்கல்ல, அது தைலகாய்டு, மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு தைலகாய்டு. ஓகேயா? அதாவது ஒரு குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்டுக்கு டபுள் மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சரு. இதில் உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி தைலகாய்டு இருக்குது. இந்த ஒரு தைலகாய்டை இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். டோன்ட் ஃபர்கெட். ஓகேயா? சரி, இப்போ இந்த ஒரு தைலகாய்டில்
தைலகாய்ட்லையும் this is outer surface, this is inner surface. ஓகேங்களா? inner surfaceல உங்களுக்கு என்ன இருக்குது? வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்குது. வாட்டர் வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகும்போது ப்ரோட்டான் உள்ளே ஆட் ஆகுது. அண்ட் தென் இங்கேருந்து போன எலக்ட்ரான் PS2லேருந்து P680 தான் PS2க்கு இன்னொரு பேர். இங்கேருந்து அப்படியே எக்ஸைட் ஆகி அப்படியே உங்களுக்கு சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வழியாக PS1 அப்படிங்கிறது உங்களுக்கு P700, இது PS1. ஓகேங்களா? PS1க்கு வருது. இப்படி வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை உள்ளே பம்ப் பண்ணி விட்டுருது. ஸோ டியூ டு வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ப்ரோட்டான்ஸ் உள்ளே ஆட் ஆகிட்டு இருக்கு லியூமனில். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும்போது இங்கே ப்ரோட்டான் பம்ப் அப்படிம்போம். ப்ரோட்டான் பம்ப் யாருன்னா சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ், சைட்டோக்ரோம் B and F6 காம்ப்ளெக்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரோட்டானை ஸ்ட்ரோமாலேருந்து பம்ப் பண்ணி உள்ளே விட்டுறாங்க. ஸோ இப்போ ப்ரோட்டான்ஸ் தைலகாய்டுக்குள்ளே லியூமன், திஸ் இஸ் லியூமனுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகுது. வெளியில் இருக்கிறது ஸ்ட்ரோமா. ஸோ ஸ்ட்ரோமாவில் ப்ரோட்டான் கம்மியாகவும் லியூமனுக்குள்ளே ப்ரோட்டான் ஜாஸ்தியாகவும் ஆகிடுது. எப்போவுமே ப்ரோட்டான் எங்கேருந்து எங்கே போகும்? ஜாஸ்தியாக இருக்க இடத்துலேருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு போகும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் CF1, CF0ங்கிறது மெம்ப்ரெயினில் பவுண்டடாக இருக்குது. CF1 மெம்ப்ரெயின்லேருந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தா ATP சிந்தேஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ அது வழியாக ப்ரோட்டான் வந்து வெளியே வர ட்ரை பண்ணுது. ஸோ அது வழியாக மட்டும்தான் ப்ரோட்டான் வரும். ஏன்னா தைலகாய்டு மெம்ப்ரெயின் இஸ் இம்பர்வியஸ் டு ப்ரோட்டான். ப்ரோட்டான் வந்து அந்த தைலகாய்டு மெம்ப்ரெயின் வழியாக வெளியே வர முடியாது. இந்த ப்ரோட்டீன் சேனல் CF0, CF1 அது வழியாக ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான் வரும்போது CF0, CF1ங்கிறது ATP சிந்தேஸ். அது அந்த ப்ரோட்டான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATPயை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஸோ இப்படி தான் பாஸ்பாரிலேஷன் நடக்குது அப்படிங்கிற மெக்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கெமியோ ஆஸ்மாட்டிக் ஹைப்போதீசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கடையில் உங்களுக்கு இந்த NADP ரிடக்டேஸ் இங்கே அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. அந்த NADP ரிடக்டேஸ் வந்து NADPHஐ ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஸோ இந்த ATPயும் இந்த NADPHும் தான் லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ். அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸோட டார்க் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதை நம்பி தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பயோசிந்தட்டிக் ஃபேஸ்னால் டார்க் ரியாக்ஷன். இது எங்கே நடக்குது? ஸ்ட்ரோமாவில் நடக்குது. லைட் ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அது எங்கே நடந்துச்சு? கிரானலாக நடந்துச்சு, ஆர் தைலகாய்டு. ஸோ பயோசிந்தட்டிக் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் கேல்வின் சைக்கிள், டார்க் ரியாக்ஷன், கார்பன் சைக்கிள், அதெல்லாம் சொல்லுவாங்க. கார்பன் ஃபிக்சேஷன் அந்த மாதிரி. அவுட் ஆஃப் ATP, NADPH, ஆக்சிஜன் டிஃப்யூஸ் அவுட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதை கொஷினில் பிடிச்சி கேட்பாங்க. ஆக்சிஜன் எங்கே போயிடுது? குளோரோபிளாஸ்ட்டை விட்டு டிஃப்யூஸ் அவுட் அட்மாஸ்பியருக்கு போயிடுது. ATPயும் NADPHும் உங்களுக்கு பயோசிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கு யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் யார்? ஆக்சிஜன், ATP, NADPH. ஆக்சிஜன் வெளியே போயிடுது, ATP and NADPH நமக்கு பயோசிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, மெல்வின் கேல்வின் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இதுக்கு பேர் கேல்வின் சைக்கிள். Melvin Calvin used radioactive C14 isotope in algal photosynthesis. ஆல்கேல தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பார்த்துங்க. Discovered first product of carbon dioxide fixation, that is 3 carbon compound 3-phosphoglyceric acid. So first stable product of Calvin cycle வந்து 3 carbon compound. அதுக்கு பேர் PGA. That's why இந்த 3 carbon compound இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க C3 pathway அப்படின்னு. In some plants first stable product 4 carbon compound, that is oxaloacetic acid, OAA சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நம்ம C4 pathway அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸில் ப்ரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் யார் அப்படின்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். அது ஞாபகம் வச்சுங்க. ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் தான் ப்ரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார். இது கொஷினில் கேட்பாங்கங்க. நம்ம கொஷினில் கேட்குற பாயிண்டெல்லாம் அப்படியே ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிட்டே வரோம். சரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல்வின் சைக்கிள் வந்து இன் ஆல் பிளான்ட்ஸ் C3, C4 பிளான்ட்ஸ் RUBP இஸ் ரீஜெனரேட்டட். யூட்டிலைஸ் பண்ணுற RUBP ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் தான் RUBPன்னு சொல்கிறோம். அது யூட்டிலைஸ் பண்ணி திருப்பி ரீஜெனரேட் ஆயிரும். அது C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அட்மாஸ்பியர்லேருந்து யூஸ் பண்ணி இப்போ ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிறது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். அதோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது 6 கார்பன் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம கார்பாக்சிலேஷன் அப்படிம்போம். அப்போது 6 கார்பன் இருக்குன்னா பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் 2 ப்ரொடியூஸ் ஆகும்.
2 பாஸ்போக்ளிசரிக் ஆசிடில் உங்களுக்கு ரிடக்ஷன்லாம் நடந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் இங்கே வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைக்கிள் வந்து 6 டைம்ஸ் இந்த சைக்கிள் நடக்கணும். ஏன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. 6 டைம்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள் நடந்தால் தான் உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H12O6. அப்போ C6H12O6ல் 6 கார்பன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதிடுறேன், அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். C6H12O6 இந்த 6 கார்பன் இருக்கிறதுனால நமக்கு 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணால் தான் 6 கார்பன் நமக்கு குளுக்கோஸ் தயாரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு RUBP ஒரு கார்பாக்சிலேஷன் ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி சைக்கிள் 6 டைம்ஸ் நடக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இருக்கிறதெல்லாம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கார்பாக்சிலேஷன் ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தியரி கடகடன்னு பார்த்துடலாம். RUBP இஸ் கார்பாக்சிலேட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் RUBP கார்பாக்சிலேஸ் என்சைம், கொஷினில் கேட்பாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் இன் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் 3PGA ஃபார்ம் பண்ணியிருக்கு phosphoglyceric acid. Enzyme has oxygenation activity also, so called RUBP carboxylase oxygenase. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. Rubisco என்சைமுக்கு 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று கார்பாக்சிலேஸ், இன்னொன்று ஆக்சிஜனேஸ். இந்த C3 சைக்கிளில் அது கார்பாக்சிலேஸாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையோஸ் பாஸ்பேட் ப்ரீகர்சர் டு குளுக்கோஸ். குளுக்கோஸ்க்கு முன்னாடி இருக்க ட்ரையோஸ் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரிடக்ஷன். ஏன்னா அங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்க போகுது, ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆக போகுது. 2 molecules of 3 phosphoglycerate is phosphorylated by utilizing 2 ATP and then reduced to 2 triose phosphate and 2 NADPH for reduction. இந்த இடத்துல ஒரு கார்பன் டை ஆக்சைடு 2 ட்ரையோஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு 12 ட்ரையோஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை உங்களுக்கு வந்து 12 ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஏடிபியோட எண்ணிக்கை 6ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 ATP 12 NADPH. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6 molecules of carbon dioxide are fixed for 1 glucose molecule, that is 6 turns of carbon cycle, Calvin cycle நமக்கு நடக்கணும். இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதை கிளியர் பண்ணிடுறேன். இங்கே ஒரு பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணுறது எத்தனை? 2 PGA. ஒரு PGAக்கு ஒரு ATP. 2 PGAனா 2 ATP. 2 PGAனா 2 NADPH. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை கார்பாக்சிலேஷன் நடக்கணும்னா உங்களுக்கு 2 ATP 2 NADPH தேவை. அப்போ 6 டைம்ஸ் நடக்கணும்னா 6 டைம்ஸ் நடந்தால் தானே இங்கே ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஒரு குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சைக்கிள் 6 டைம்ஸ் நடந்தால் இன்ட்டு 6 12 ATP அண்ட் இங்கே இன்ட்டு 6 12 NADPH. ஓகே, இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்குங்க. ரீஜெனரேஷனில் ஒரு ATP போட்டிருக்காங்க. 6 RUBPயும் ரீஜென்ரேட் பண்ணணும்னா 6 ATP தேவைப்படும். அப்போ ப்ளஸ் 6 ATP என்டையர் சைக்கிளுக்கு 18 ATP தேவைப்படுது. ஓகேங்களா? இங்கே 12 NADPH. இது வந்து 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ண 6 டைம்ஸ் உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் நடந்தால் தேவைப்படுற ATP NADPH. அப்போ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ண எத்தனை? இதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 3 ATP அண்ட் 2 NADPH. ஏன்னா கார்பனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ண RUBP ரீஜென்ரேட் ஆகிற ATPயும் யூட்டிலைஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தெளிவாயிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ சொன்னது தான் தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண 3 ATP 2 NADPH வேணும். ஃபார் 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 18 ATP அண்ட் 12 NADPH வேணும் அப்படின்னு. C4 பாத்வே இப்போ பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பை பிளான்ஸ் இன் ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன். ட்ரை மோனோகாட்டா டைகாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன் வாட்டர் இல்லாத ஏரியாவில் வளர்கிற பிளான்ட்ஸில் C4 பாத்வே இருக்குது. இங்கே வந்து C4 பாத்வேல C3 பாத்வேவும் நடக்கும். இந்த இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். C3 சைக்கிள் கேல்வின் சைக்கிள் இங்கே நடக்கும். C4 பிளான்ட்ஸில் கேல்வின் சைக்கிள் நடக்கும். அது C4 பிளான்ஸோ C3 பிளான்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிளான்ஸ்லேயும் C3 பாத்வே காமனாக நடக்கும். ஞாபகம் வச்சுங்க, கொஷின் கேட்டால் கரெக்டாக எழுதிருங்க. ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? டு டாலரேட் ஹை டெம்பரேச்சர். கொஷின் இதுதான் கேட்பாங்க. வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் C4 பிளான்ஸ்? டு டாலரேட் ஹை டெம்பரேச்சர், ரெஸ்பாண்ட் டு ஹை லைட் இன்டென்சிட்டிஸ். லைட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ட்ரை ஏரியாலலாம். அதையும் நமக்கு வந்து
அதில் பாதிக்காமல் பார்த்துக்கும். கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ், நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லேக் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே இங்கே கிடையாது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிறது ஒரு லாஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஃபிக்ஸ்டு கார்பன் டை ஆக்சைடு லாஸ் ஆகிறது. ஸோ அது இங்கே இல்லை. கிரான்ஸ் அனாட்டமி இருக்குது. கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீஃபில் பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து திக்காக இருக்கும். அதான் கிரான்ஸ் அனாட்டமி. ஹை டெம்பரேச்சரை தாங்கி அந்த ஹை டெம்பரேச்சர்லேருந்து என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக திக் வால்டு செல்ஸ் இருக்கும். அதான் கிரான்ஸ் அனாட்டமி அப்படிமோ. லார்ஜ் செல்ஸ் அரவுண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ், அதாவது வாஸ்குலர் பண்டில்ஸை சுற்றி பெரிய பெரிய செல்ஸ் இருக்குது, அதை பண்டில் ஷீட் செல்ஸுங்கிறோம். அதான் கிரான்ஸ் அனாட்டமிங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வித் திக் வால்ஸ். திக் வால்ஸ் வந்து இம்பர்வியஸ் டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. கிரான்ஸ் அனாட்டமினா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, லீஃபில் இப்படி அப்பர் எபிடெர்மிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி லோவர் எபிடெர்மிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லீஃபில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டில் ஷீட் வந்து திக் வால்டு செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸோட இப்படி அரேஞ்சாக இருக்கும். வாஸ்குலர் பண்டிலோட கவரிங், நடுவில் உங்களுக்கு சைலம் ஃப்ளோயம் இருக்கும். இந்த பண்டில் ஷீட்டுக்குள்ளே உங்களுக்கு டார்க் ரியாக்ஷனோட என்சைம்ஸ்லாம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ டார்க் ரியாக்ஷன் வந்து ஹை டெம்பரேச்சர்னாலேயோ ஹை லைட் இன்டென்சிட்டினாலேயோ பாதிக்காது. அதுதான் கிரான்ஸ் அனாட்டமி. கிரான்ஸ் அப்படின்னா மலர் வளையம்னு அர்த்தம். மலர் வளையம் மாதிரி இருக்குது இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்க பண்டில் ஷீட். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ தென் ரீத் ஆஃப் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் அப்படிம்பாங்க. ரீத்னா மலர் வளையம் தான். ஓகே, அந்த மாதிரி அந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்குது. இது வந்து ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் ஹேட்சும் ஸ்லாக்கும் கண்டுபிடிச்சாங்க C4 பாத்வே, அதனால் அந்த சயின்டிஸ்ட் நேம். இதில் எக்ஸாம்பிள் என்ன, மெய்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் சொர்க்கம், சுகர் கேன் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, இது வந்து C4 பாத்வேயோட டயக்ராம். C4 பாத்வேயோட என்னங்க மேலே போகுது, ஒரே நிமிஷம். திஸ் இஸ் த C4 pathways diagram. இது வந்து மீசோஃபில் செல், இன்னொன்று வந்து பண்டில் ஷீட் செல். 2 types ஆஃப் செல்ஸ் வந்து நமக்கு C4 pathwayக்கு வேணும். மீசோஃபில் செல்லில் வந்து உங்களுக்கு C4 ஆசிட், ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது மேலிக் ஆசிடாவோ இல்லை அஸ்பார்டிக் ஆசிடாவோ கன்வெர்ட் ஆகி அதே C4 ஆசிட் வந்து எங்கே வரும், பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வரும். பண்டில் ஷீட் செல்ஸில் தான் உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் நடக்கும். திருப்பியும் ரீஜென்ரேட் ஆகி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் திருப்பி அங்கேயே போயிடுது, எங்கள் மீசோஃபில் செல்ஸ்க்கு. ஸோ ப்ரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் C4 பிளான்ட்ஸ்க்கு பாஸ்போயினால் பைருவேட், பெப்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப் கார்பாக்சிலேஸ், இது வந்து கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீசோஃபில் செல்ஸில் ஆக்சோலாஸ்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. அதாவது பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் இஸ் a 3 கார்பன் காம்பவுண்ட். அது பெப் கார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற என்சைமோட ஹெல்ப்னால கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து உங்களுக்கு ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் மீசோஃபில் செல்ஸ் அதில் ருபிஸ்கோ கிடையாது. ருபிஸ்கோ பண்டில் ஷீட் செல்ஸில் மட்டும்தான் C4 பிளான்ட்ஸில் இருக்குது. தென் OAA, அதாவது ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் டு மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பார்டிக் ஆசிட். அப்புறம் அது வந்து எங்கே போய்டும்னா உங்களுக்கு பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வரும். பண்டில் ஷீட் செல்ஸில் வந்து உங்களுக்கு C3 பாத்வே நடக்கும். C3 அதில் வந்து மேலிக் ஆசிட் திருப்பி பிரேக் டவுன் ஆகி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக பிரேக் டவுன் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து C3 பாத்வேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் ரிச் இன் ருபிஸ்கோ பட் லேக் பெப் கார்பாக்சிலேஸ். ஸோ பெப் கார்பாக்சிலேஸ் வந்து C4 பிளான்ட்ஸில் மீசோஃபில் செல்ஸில் இருக்குது, ருபிஸ்கோ மீசோஃபில் செல்ஸில் இல்லை. அதே போல் C4 பிளான்ட்ஸில் பண்டில் ஷீட் செல்ஸில் பெப்கேஸ் கிடையாது, ருபிஸ்கோ இருக்குது. ஸோ C3 சைக்கிள் பண்டில் ஷீட்டில் நடக்கும் ருபிஸ்கோ இருக்கிறதுனால. C3 pathway occurs in mesophyll cells of C3 plants but occurs in bundle sheath cells of C4 plants. இந்த லைனை நல்லா பார்த்துக்குங்க, அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, C3 பிளான்ட்ஸில் உங்களுக்கு மீசோஃபில் செல்ஸ்லேயே C3 பாத்வே நடக்குது. C4 பிளான்ட்ஸாக இருந்தால் பண்டில் ஷீட் செல்ஸில் தான் C3 பாத்வே நடக்கும். ஓகே, பண்டில் ஷீட்னா தெரியுது இல்லைங்க, வாஸ்குலர் பண்டிலை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திக் வால்டு செல்ஸ். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிறது என்ன, ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே என்னங்க அர்த்தம், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறது. பிளான்ட்ஸு கஷ்டப்பட்டு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும், அது ஈஸியாக ரெஸ்பிரேஷனில் ரிலீஸ் ஆகி போச்சுன்னா அது லாஸ் தானே பிளான்ட்ஸுக்கு, அதுதான் வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ RUBP combined with carbon dioxide to form 2 molecules of PGA in the presence of Rubisco. But ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும்னா RUBP ஆக்சிஜனோட சேர்ந்துடும், ஆக்சிஜனோட போய் சேர்ந்து, ரெஸ்பிரேஷன்னால ஆக்சிஜன் தானேங்க, RUBP ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்.
It has greater affinity for carbon dioxide when carbon dioxide oxygen is equal. So carbon dioxide oxygen equal இருக்கும்போது carbon dioxide ஓட தான் போய் RUBP carboxylase enzyme போய் bind ஆகும். பட் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் ஆக்சிஜனோட போய் பைண்ட் ஆயிரும், ஆக்சிஜனேஸாக மாறிடும் ருபிஸ்கோ என்சைம். ஓகேங்களா? சரி. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுங்க. C3 பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ருபிஸ்கோ பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஒன் மாலிகுல் ஆஃப் பாஸ்போக்ளிசரேட் அண்ட் பாஸ்போக்ளைகோலேட். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இதை தான் நம்ம ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். RUBPங்கிறது எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? RUBP 5 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா? 5 கார்பன் காம்பவுண்ட். இது ஒரு ஆக்சிஜனோட சேருது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில். இப்போ இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் பிரேக் ஆகுது. 2 கார்பன் ப்ளஸ் 3 கார்பன். பாஸ்போக்ளிசரேட் இஸ் ஏ 3 கார்பன். பாஸ்போக்ளைகோலேட் இஸ் ஏ 2 கார்பன் காம்பவுண்ட். இந்த 2 கார்பன் காம்பவுண்ட் இதில் வரதுனால தான் இதுக்கு பேர் C2 சைக்கிள்னு கூட இன்னொரு பேர் வைக்கிறாங்க ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகேங்களா? சரி. 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போக்ளைகோலேட் அப்படிங்கிறது. It neither synthesizes sugar nor ATP or NADPH but releases carbon dioxide with utilization of ATP. பாருங்க, ATP எனர்ஜியை செலவழித்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுது. இது வந்து குளுக்கோஸையும் சிந்தசிஸ் பண்ணாது, ஏடிபியும் ப்ரொடியூஸ் பண்ணாது, NADPHும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போது இது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். எது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இதில் C4 பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் C3 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது. C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்க்கே இங்கே வேலை இல்லை. மீசோஃபில் செல்ஸ் லேக் ருபிஸ்கோ. ஏன்? நமக்கு C4 பிளான்ஸில் மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ கிடையாது. ருபிஸ்கோ இருந்தால் தானே போய் உங்களுக்கு ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். கிடையாது. வைல் பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் இம்பர்வியஸ் டு கேஸஸ். பண்டில் ஷீட் செல்ஸில் கேஸஸ்லாம் உள்ளே பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது. ஸோ ஆக்சிஜனேஷன் ஆஃப் ருபிஸ்கோ இஸ் நாட் பாசிபிள். கொக்கி வச்சுட்டாங்களா? பண்டில் செல்ஸ். இப்போது நீங்கள் கேட்பீங்க, சார் C4 பாத்வேல உங்களுக்கு மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ இல்லை, ஆனால் பண்டில் ஷீட் செல்ஸில் ருபிஸ்கோ இருக்குல்ல, அங்கே போய் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கலாம்னு நீங்கள் கேட்பீங்க. அதான் கிரான்ஸ் அனாட்டமி. பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து திக் வால்டு செல்ஸாக இருக்கிறதுனால உள்ளே வந்து யார் போக முடியாது? ஆக்சிஜன் போக முடியாது. ஆக்சிஜன் போனால் தானே ருபிஸ்கோ ஆக்சிஜனோட சேர்ந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதனால் ருபிஸ்கோ ஆக்சிஜனோட சேர்ந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை C4 பிளான்ஸில். ஸோ C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது, மறந்துடாதீங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்டட் பை பிளான்ட் ஜெனட்டிக் மேக்கப், பிளான்ட்டோட ஓன் கேரக்டர் அண்ட் க்ரோத். எக்ஸாம்பிள் நம்பர், சைஸ், ஏஜ், ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ். இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. லீவ்ஸ் வந்து ஓரியன்டேஷன் கரெக்டாக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும். லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். அந்த மாதிரி மீசோஃபில் செல்ஸ், குளோரோபிளாஸ்ட், இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், குளோரோஃபில் கண்டென்ட், இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கொஷினில் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன? சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், வாட்டர், டெம்பரேச்சர், லைட் இன்டென்சிட்டி, என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? லிமிட்டிங்னா ஸ்டாப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுற ஃபேக்டர் யார்? அதான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் சொன்னது பிளாக்மேன். If a chemical process is affected by more than one factor, then its rate is determined by factor nearest to its minimal value, which directly affects process of its quantity is changed. If its quantity is changed. Example, despite presence of green leaf, light and carbon dioxide, plant may not perform photosynthesis if temperature is low. If optimum temperature is given, it will start photosynthesizing. அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து லைட்டு, டெம்பரேச்சரு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே தான், வாட்டர், இதெல்லாம். இதில் உங்களுக்கு வாட்டர் இருக்குது, லைட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் டெம்பரேச்சர் மட்டும் தேவையான அளவுக்கு இல்லைனா ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். அதான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகேங்களா? லைட் அட் லோ லைட் இன்டென்சிட்டி லோவாக இருந்தால் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் லோவாக இருக்கும். ஓகே. There is a linear relationship between incident light and carbon dioxide fixation. At high light intensity, rate does not show further increase as other factors become limiting. So light intensity increase ஆனால் photosynthesis increase ஆகும். மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் தேவையான அளவுக்கு இருந்தால், லிமிட்டிங்காக இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? லைட் சேச்சுரேஷன் என்ன? See, light saturation occur at 10% of full sunlight. Light is rarely limiting factor except for shady plants. ஸோ நிழலில் இருக்க பிளான்ஸை தவிர மற்ற பிளான்ஸுக்கு லைட் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்காது. எங்கே டெய்லி விடியுது, டெய்லி சூரியன் வருது, லைட்டுக்கு எங்கே குறைச்சல்? ஓகே.
இன்க்ரீஸ் இன் லைட் பியாண்ட் எ பாயிண்ட் காஸ் பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் டிக்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ எதுக்குமே ஒரு அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குளோரோஃபில்லை டெஸ்ட்ராய் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காமல் போயிடும். தேவையான அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஃபோட்டோசிந்தசிஸ் அதோட அதிகமான அளவை ரீச் பண்ணிடுச்சுன்னா அதான் லைட் சேச்சுரேஷன். ஸோ 10% ஆஃப் ஃபுல் சன்லைட் இருந்தாலே லைட் சேச்சுரேஷன் வந்துடுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் லைட் சேச்சுரேஷன் ஆகிடுது. அதாவது லைட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இது வந்து ஒரு மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா ஈக்குவேஷன் என்ன? CO2 + H2O which gives rise to C6H12O6 + ஆக்சிஜன். ஸோ CO2 மெயினாக தேவை. 0.032 0.04% இன் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. கொஷினில் கேட்பாங்க. அட் லோ லைட் கண்டிஷன் நெய்தர் C3 or C4 பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க? CO2 ஜாஸ்தியாக கொடுத்தா கூட உங்களுக்கு லைட்டு கம்மியாக இருந்தால் C3 பிளான்ஸ் C4 பிளான்ஸ் யாராக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அட் ஹை லைட் இன்டென்சிட்டி ஆர் லைட் கண்டிஷன் both show increase in carbon dioxide fixation. C4 shows saturation at 360 ml per liter while C3 shows saturation beyond 450 ml/liter. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் லிமிட்டிங் ஃபேக்டர் டு C3 பிளான்ஸ். ஸோ C3 பிளான்ஸுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர், C4 பிளான்ஸுக்கு கிடையாது. C3 ரெஸ்பான்ஸ் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு பை இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஹென்ஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. எங்கள் C3 பிளான்ஸுக்கு நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கொடுக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யூஸ்ட் இன் க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸ் லைக் டொமேட்டோஸ் அண்ட் பெல் பெப்பர். இது க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸ் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீட்டில் கேட்பாங்க. இப்போது C4 பிளான்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தால் கூட அது ஃபோட்டோசிந்தசிஸோட அளவு பாதிக்காமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை விட்டுருங்க. பட் C3 பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ண ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் க்ரீன் ஹவுஸில் வைக்கும்போது க்ரீன் ஹவுஸில் கார்பன் டை ஆக்சைடு அளவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அங்கே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸாக இப்போதைக்கு என்ன இருக்குது? டொமேட்டோஸ் அண்ட் பெல் பெப்பர் ஞாபகம் வச்சுங்க. டெம்பரேச்சர் டார்க் ரியாக்ஷன் ஆர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு வேரஸ் லைட் ரியாக்ஷன் ஆர் அஃபெக்டட் டு லெஸ் எக்ஸ்டென்ட். ஸோ டெம்பரேச்சர்னால பாதிக்கப்படுறது டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் டெம்பரேச்சர்னால லெஸ் அஃபெக்டட், ரொம்ப கம்மியான அளவு தான் அஃபெக்ட் பண்ணும். யார்? லைட் ரியாக்ஷன். ஃபோட்டோசிந்தசிஸை ரெண்டாக பிரிக்கிறவங்க லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன்னு. டெம்பரேச்சர் பெரிய அளவில் பாதிக்காத ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன். டெம்பரேச்சரோட டைரெக்டாக டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியான ஃபஸ்ட்டு பாதிக்கிறது டார்க் ரியாக்ஷன் தான். ஞாபகம் வச்சுங்க. டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமான நடக்குது. C4 ரெஸ்பான்ஸ் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வேரஸ் C3 have low optimum temperature. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஹை டெம்பரேச்சரில் கூட C4 பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க, டார்க் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா திக் பண்டில் ஷீட் செல்ஸ்குள்ளே டார்க் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ருபிஸ்கோ பாதுகாப்பாக இருக்குது, ஒன்றும் ஆகாது. பட் C3 பிளான்ஸுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியானால் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் குறைஞ்சிரும். ஆப்டிமம் டெம்பரேச்சர், கரெக்டான அளவு டெம்பரேச்சர் அதுக்கு இருக்கணும் ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய நடக்க. Tropical plants have higher optimum temperature than temperate region. Temperate regionங்கிறது குளிர்ந்த பகுதி. ட்ராபிக்கல் பிளான்ஸ் அப்படிங்கிறது வெயில் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல வளர்கிற பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு ஹையர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்தால் அது அதிக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? வாட்டர் ஸ்ட்ரெஸ் க்ளோசஸ் ஸ்டொமேட்டா. தண்ணி இல்லைன்னா காட் செல்ஸ்லாம் ஃப்ளாஷ் டை சுருங்கி போய் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிரும். ஹென்ஸ் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு அவைலபிலிட்டி. ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகாது, கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே குறைஞ்சி போயிடுது. இட் மேக்ஸ் லீவ்ஸ் வில்ட், இலை காஞ்சி போயிடுது. அண்ட் ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் லீஃப் சுருங்கி போணுச்சுன்னா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிரும். அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன் ஷார்ட் ரிவிஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த C3 பாத்வே அண்ட் தென் C4 பாத்வேலாம் தனியாக நம்ம டீச் பண்ணி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு வச்சுருக்கோம். இந்த ரிவிஷன் பத்தாதுன்னா அந்த டீட்டெயிலான வீடியோ பார்த்துருங்க, நம்ம சேனல்லையே இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் தன்னம்பிக்கை பேட்ச் அந்த ப்ளே லிஸ்ட்டில் போயிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். Take care. See you. Bye.